ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குக்குரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் வந்து நேற்று லைவ்ல கொடுத்துருந்தோம். ஸோ லைவ்ல எதிர்பார்த்திருந்தது மார்க்கெட்டில் வந்து என்எஃப்இ டேட்டா வந்து 300K இருந்துச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்திருந்தது 300Kனா கொஞ்சம் மார்க்கெட்டில் டவுன் சைட் வந்து நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஸோ இவ்வளோ ஜூன் சரி, 2268 சரி, 2250 மட்டும் எதிர்பார்த்திருந்தோம். மார்க்கெட் அந்த ஜூனுக்கு திரும்ப வரல. ஸோ எகெயின் என்ன நடந்துச்சு, ஆஃப்டர் நியூஸுக்கு பிறகு திரும்பவும் எகெயின் வந்து சேம் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் திரும்பவும் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஒரு 70 பைப்ஸோட நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட் பார்த்துக்கிறோம்னா, ஸோ வளமையாக பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து போய்க்கிறோம். ஸோ நியூ மந்த் ஓப்பன் ஆகிருக்கு. நியூ மந்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி இந்த மார்ச்லேருந்து இந்த ஸ்டார்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் நல்ல புல்லிஷ் கொடுத்துட்ருக்கு. ஸோ அகெயின் என்ன நடந்திருக்கு, ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்தும் மார்க்கெட் திரும்பவும் புல்லிஷ் கொடுத்துட்ருக்கு. எல்லாருமே சொல்கிற விஷயம் தான் 2300க்கு மேலே மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குன்னு. மார்க்கெட் போயிருக்கு. அதே மாதிரி இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா 2400 இல்லாட்டி 2500 மார்க் மட்டும் மார்க்கெட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குன்னு நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி, ஃபாரெக்ஸ் ஸ்ட்ரீட், மற்றது ஃபாரெக்ஸ் லைவ் ஒரு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபண்டமெண்டல் ரீதியாக, டெக்னிக்கல் ரீதியாக பார்க்கல மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ இந்த டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனதுக்கு பிறகு தான் இங்கேருந்து நீங்கள் ஃபிபனாஷி எடுத்து பாருங்கள். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நமக்கு திரும்ப ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வேணும் மார்க்கெட்டில். ஒன்று இந்த இடத்துல மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும், 2150 இல்லாட்டி 55 கொடுக்கணும். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் திரும்ப கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ அப்படி இல்லாட்டி மார்க்கெட் என்ன நடக்கணும், திரும்ப இந்த 50 ஜூனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் கோல்டில் வந்து இப்போது புல்லிஷ் மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு மந்த்துக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துருவோம். மந்தில் இருக்கிற மெயின் பாயிண்ட் தான் இது, ஆல் டைம் ஹை. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த மந்த்துக்குரிய இந்த லோ, ஸோ இந்த மந்த் ஓப்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 34 வரும். நீங்கள் 35 எடுத்துக்கிறீங்க, 22, 35. ஸோ இந்த ஜோன். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக மெயினாக ஃபாலோ பண்ணுறது இந்த ஜோன், இந்த 2150. நீங்கள் 48 எடுத்துட்டாலும் ஓகே, 50 எடுத்தாலும் ஓகே. நான் அதில் வந்து 50 எடுக்கிறேன். ஸோ அந்த 50க்கு கீழே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில், இப்போதைக்கு இல்லை. ஸோ வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்தது நமக்கு ஒரு ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடச்சிச்சு. ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி, இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் எதிர்பார்த்துருக்கலாம். நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலே மார்க்கெட் செகண்ட் வீக்கும் என்ன நடந்திருக்கு, நல்ல புல்லிஷ் கொடுத்தது லாஸ்ட் மந்த் க்ளோஸ் வைக்கக்குள்ள. எகெயின் திரும்ப என்ன நடந்திருக்கு, திரும்பவும் மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷில் இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ராடேல கண்டினியூஸாக நமக்கு திரும்பவும் நல்ல புல்லிஷ் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம இதில் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பை சைட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், இப்போ உள்ள சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இன்ட்ராடேன்னு சொல்ல போனால், இன்ட்ராடேல தேவையான பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல போனால், நமக்கு ஷார்ட் செல் எடுக்கிறதுக்கு இந்த ஜோன் தேவைப்படும். ஸோ இந்த ஜோன் எடுக்கிறேன். 78 எடுங்க, இல்லாட்டி 80 எடுங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து 80 எடுக்கிறேன், கொஞ்சம் டீப்பாக. ஸோ 80 எடுக்கிறேன். ஸோ இந்த 80 கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து வர்ற மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள ஒரு ஷார்ட் செல். ஸோ அந்த ஷார்ட் செல்லுக்கு பிறகு இதில் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். மேபி கொஞ்சம் மார்க்கெட் டவுன் சைட் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். ஸோ அப்படி இல்லை, இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த 40 நீங்கள் 2240 பிரேக் அவுட் பண்ணக்குள்ள அப்ராக்ஸாக எடுத்துக்கணும். 35 எடுத்திருக்கேன், நீங்கள் 40 எடுத்தாலும் ஓகே. இந்த 35க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள தான் இந்த ஜூனுக்கு திரும்ப வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கட்டாயம் வந்து இதில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் இந்த நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சிபிஐ நியூஸ் இருக்குது, பிபிஐ நியூஸ் இருக்குது, வெனிஸ்டே தேர்ஸ்டே. ஸோ அந்த வெனிஸ்டே தேர்ஸ்டே வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா என்எஃப்இ நேரம் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, அதனால சிபிஐக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுது. சிபிஐல கொடுக்குற பெர்சன்டேஜை வச்சு மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகலாம்.
இப்போதைக்கு நம்ம எங்க ஷார்ட் செல் எங்க ஷார்ட் பை எடுக்கலாம்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் நம்ம எதிர்பார்க்கறது இந்த 2400 இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். 2400 மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். மேபி 2500 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மண்டே மார்க்கெட்டில் கட்டாயம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இது ஒரு அப்டேட். ஸோ செல்லுன்னு சொல்ல போனால் நமக்கு நம்ம செல் இதுக்கு கீழே நம்ம செல் எடுக்கலாம். பட் இது ஒரு ஷார்ட் செல் தான். எல்லாமே ஷார்ட் செல் தான், லாங் செல் இல்லை. இப்போதைக்கு லாங் செல்லுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ இது ஒரு ஷார்ட் செல். இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் சரி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஜூனில். ஸோ மேபி அப்படி இல்லை, மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதுன்னா இங்கே வார மார்க்கெட் ஒன்று என்ன நடக்கணும், இதில் ஒரு சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதுவும் நாங்கள் எதிர்பார்க்கறது தான், பைக்கான அப்டேட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டியது 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுங்கள், 1 ஹவர் சார்ட் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செல் எடுக்க போகிறோம். எகெயின் இந்த சூனில் வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் திரும்ப மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா பை சைட்டில் மூவ்மெண்ட் கூடுதலாக இருக்குது. டவுன் சைட் வர்றத மூவ்மெண்ட்டை விட பை சைட் போகிற மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால குயிக்காக ப்ராஃபிட் எடுத்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ மேபி அப்படி நடக்கலை, இந்த ஆப்ஷன் நடக்கலைன்னா கட்டாயம் வந்து திரும்ப இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இந்த இடத்துல பெண்டிங். ஸோ ஆல்ரெடி சொல்கிற விஷயம் தான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. வேணா அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஏ, நான் அதை சிம்பிளாக எடுத்துக்கிறேன், சைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ, செகண்ட் வந்து பி. ஸோ இந்த இடத்துல பி எப்படின்னா இங்கேருந்து வர்ற மார்க்கெட் மண்டே மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணது பிறகு இதில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா கட்டாயம் திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் yellow கலரில் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும், டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கு பிறகு மார்க்கெட் திரும்ப பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டப்ளஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிஜெக்ஷனுக்கு பிறகு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இங்கேருந்து வந்து கீழே வந்துட்டு 2230 மட்டும் வந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஓரளவு பார்க்க வேண்டியது இந்த விஷயம் தான். ஸோ மேபி இன்கேஸ் இதுக்கு பிலோ நமக்கு செல் ஓப்பன் ஆகும் 2000, நம்ம வந்து அப்ராக்ஸாக சொல்லப்போனால் இந்த 2200க்கு கீழே நம்ம செல் எதிர்பார்க்கலாம். ஸோ வேணா அது ஒரு கீ ஜோன் தான், ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கீ ஜோன். நான் வந்து 200 எடுக்கிறேன். சரியா, ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், yellow கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு கீழே பிலோ செல், பிலோ நமக்கு ஒரு லாங் செல் வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால நான் அதை ரெட் கலராக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 2200 இருந்து 2100 எதிர்பார்க்கலாம். அப்படி 2100 மட்டும் 2200 2100 பிரேக் அவுட் பண்ணால் 2050 மட்டும் எதிர்பார்க்கலாம். இந்த ஜோன் மட்டும் எதிர்பார்க்கலாம். இது கீழே பிரேக் அவுட் பண்ணால் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது பிலோ செல். ஸோ சிபிஐ பிபிஐ நியூஸுக்கு பிறகு கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மெயினாக வந்து இந்த இடத்துல ஏ, இதில் பி, இதில் மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் இது கிடைக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது இது வந்து ஏ. ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஏ, அதே மாதிரி ஏ நடக்காட்டி இதில் பி. ஸோ வேணா இதில் வந்து நம்ம அந்த சொன்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதில் நான் வந்து 1, இதில் 2ன்னு கொடுக்குறேன். என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. செகண்ட் டைம் வரக்குள்ளையும் திரும்பவும் மார்க்கெட் என்ன நடக்கும், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால தான் 1, 2 கொடுத்துருக்கேன்.
மேபி இந்த 2-வை வந்து இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இதில் இருந்து நமக்கு ஒரு செல் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. இவ்வளோ தூரம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். இப்போதைக்கு ஒரு கீ ஜோன் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன் மேனுவலாக. ஸோ இங்கேருந்து பார்ப்போம் கீ ஜோன் ஒன்று. இந்த ஹையில் இருந்து பார்க்குறேன் கீ ஜோன். ஸோ 50%ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2240 வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து 2220 வருது. நீங்கள் அப்ராக்ஸாக வந்து இப்போதைக்கு டவுன் சைட்டில் வந்து 2200 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பை சைட் வந்து 2050 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இதில் என்ன கன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல போகிறோம்னா, இந்த 2050க்கு கீழே மார்க்கெட் வந்து திரும்ப வந்துடுச்சுன்னா கொஞ்சம் செல் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு மாற வேண்டியிருக்கும். என்ன காரணம்னா இதுக்கு கீழே செல் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேப் தான் இந்த இதுலேயும் இந்த ஜூனுக்குள்ளேயும் நம்ம வந்து ட்ரேட் ஜூன் இல்லை, கரெக்டாக கன்ஃபர்மேஷன் எடுக்க இயலாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. 2 கீ ஜோன் சொல்லியிருக்கேன். இது வந்து 2250 பிலோ நோ ட்ரேட் ஜோன். சரியா? நோ ட்ரேட் ஜோன். வெயிட் பண்ணுங்க. 2200க்கு பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். செல் வந்து ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. நான் இங்கே வைக்கிறேன் இதை. அதே மாதிரி இந்த கீ ஜோன் தான் சேம் 2250க்கு அபோவ் மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ கண்டினியூவாக பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சின்ன சின்ன அப்டேட் தான். இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2200 மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் மார்க்கெட்டில் திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் இது கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் செல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவு ஒரு 500 பைப்ஸ் சரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது டவுன் சைட். ஸோ இவ்வளோ தான் அப்டேட்ஸ் கொடுக்கணும். பெரிய அப்டேட்ஸ் இப்போதைக்கு இல்லை. மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுவோம். மண்டே மார்க்கெட் வெயிட் பண்ணுவோம். மெயினாக நெக்ஸ்ட் வீக் என்ன செய்ய போகிறோம்னு நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து 8லேருந்து நம்மளுக்கு 12 மட்டும் இருக்குது. இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். மண்டே மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணணும். நம்ம மண்டே மார்க்கெட் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். செகண்ட் வந்து நமக்கு வெனிஸ்டே வந்து சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. தேர்ட் வந்து நம்மளுக்கு பிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ தேர்ஸ்டே பிபிஐ நியூஸ் இருக்குது. இதுக்கு பிறகு கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கிடைக்க சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில் எந்த சைட் போகும். ஆனால் மண்டே மார்க்கெட்டில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். டே க்ளோஸ் வைக்கிறத வச்சு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் இந்த சிபிஐ நியூஸையும் பிபிஐ நியூஸையும் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயம் நம்மளோட லைவ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சார்ட் அப்டேட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் இருக்குது. டெலிகிராம் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் தான் அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். மண்டே மார்க்கெட்டுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் எது இருந்தால் செகண்ட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஜூனுகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நான் எதிர்பார்க்குறது ஏஎம்பியும். ஸோ மேபி இந்த ஏஎம்பியும் நடக்கலாட்டி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு நடக்கும். இதில் ஷார்ட் செல் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். அதே மாதிரி இதுக்கு கீழே நல்ல ஒரு டவுன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.